கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றைய நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாரத் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய இந்த ஆண்டு விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த இந்த குழுமத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தந்தை திரு இந்திரநாத் அவர்களுக்கும், சில நிமிடங்கள் பார்த்து பேசினாலும் பல வருடங்களாக இதயத்தில் நிரம்பி வழிகிற அன்பு முகம் துணைத் தலைவர் டாக்டர் சுனில் அவர்களுக்கும், என்னை ஷூட்டிங் நடக்கிற இடத்திற்கே நேரடியாக வந்து கைது செய்து கூட்டிக் கொண்டு வந்த அன்பு நண்பர் சதீஷ் அவர்களுக்கும், எங்க வராங்கிறான் போயிடுவான் போல இருக்கு, நேராக ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே போயிடுவோம்ட்டு ஷூட்டிங் பிரசாத் ஸ்டுடியோ தூரத்தில் இருக்கிற சதீஷ் வாங்கஜி அப்படிங்கிறார். என்ன இங்கே வந்துட்டீங்க, என்ன வரலைன்னா எனக்கு குலவரி ஆக்கி வாங்க அப்படின்னு மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய கல்வியாளர்களுக்கும், பெரியவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் இந்த இனிமையான மாலை நேரத்திலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிப்பதே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. 1ஆம் தேதி ஷூட்டிங் இருந்தது விஜய் டிவி, அது 2ஆம் தேதியாக மாறிச்சு, அப்புறம் 3ஆம் தேதியாக மாறிச்சு, கடைசியில் 4ஆம் தேதி ஆயிடுச்சு. நான் நேற்று காலையில் இந்திரநாத் சார் கால் பண்ணி, சார் நிகழ்ச்சியை காலையில் வச்சுக்க முடியுமா, இல்லைன்னா சண்டே மாற்றிட முடியுமா அப்படின்னாரு. நான் கேட்டேன் மாற்றிட முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். சார் சொன்னார், இல்லை சார் நாங்கள் ஆயிரக்கணக்கான இன்விடேஷன் அடித்து கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே என்னால் எதுவும், நீங்கள் அப்படியே ஷார்ப்னஸ் கம்மி பண்ணி, யார் ஆடியோ என்ன ஷார்ப்னஸ் கம்மி பண்ணிடுங்களேன் போதுமே, மாற்ற முடியாது சார் அப்படின்னாரு. பொதுவாக வந்து எனக்கு இருக்கிற ஒரே நல்ல பெயர், நான் நல்லா பேசுனேன், விஜய் டிவியில் வரேன், நான் வந்து ஒரு என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தவறில்லை. பிலிட் தமிழ் மயிலாடுதுறை தர்மபுரம் மாநிலம் கலைக்கல்லூரியில் படித்தேன். அப்புறம் எம்ஏ தமிழ் திருச்சி பிஷப் லிபர் கல்லூரி, பிஹெச்டி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, பிஜி டிப்ளமோ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியில் சார்ந்த படிப்பு பாரதியார் பல்கலைக்கழகம். இதெல்லாம் வந்து என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுங்களேன். ஏன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடாது, டிவியில் காமெடி பண்ணுறாப்புல இந்த தம்பி வந்து நம்ம தம்பிக்கெலாம் அட்வைஸ் பண்ண போதா அப்படின்னு யாரும் நினச்சக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், அதை கொஞ்சம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அதனால் சரி மாற்றிக்கிட்டே இருந்தோன்னே நான் கேட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே நல்ல பேர் இதெல்லாம் என்னால் கிடையாது, மகேஷ் சொன்ன டைமுக்கு என்னன்னாலும் வந்துடுவார் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் அதனால் சதீஷ்கிட்ட பேசினேன், அப்புறம் இந்திரநாத் சார்கிட்ட பேசினேன். இல்லை சார் நீங்கள் வேணால் முன்னாடி வாங்க, முடிச்சுட்டு ஷூட்டிங் போங்க, நீங்கள் அரை மணி நேரம் இருந்தால் போதும் அப்படின்னு இந்திரநாத் சார் சொன்னார். பொதுவாக நிகழ்ச்சிக்கு நம்மளை அழைக்கிறவங்க பெரும்பாலும் நம்மளை எவ்வளோ நேரம் ஸ்டேஜில் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதுலையே குறியாக இருப்பாங்க. ஆனால் என்னுடைய சூழலை புரிந்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்தால் கூட நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொன்ன அந்த பெருந்தன்மைக்காக மட்டும்தான் நான் வந்தேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்னென்னு வச்சுக்குவாங்கன்னா, அந்த பெரிய ஆளாயிட்டா இங்கே வரமா, அப்படிலாம் இல்லை, சூழல் அந்த மாதிரி. வேற நான் அப்படியே ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு சாப்பிட வரோன்னு இருப்போம், கரெக்டாக நம்ம கொடுமையே நம்ம மாமியார் வந்துடுவான், தங்கடி போகிறேன்ப்பா எங்கேயும் போனோமா, என்ன பண்ணுறதா பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காந்து பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி என் கொடுமையே இன்னைக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்க. ஆனால் இறையருளாக வந்தாச்சு. வர வழியெல்லாம் அவ்வளோ நல்ல டிராஃபிக். ஸ்ரீபுரம் டோல்கேட்டில் மட்டும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நிற்கிது வண்டி. அதான்டா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வேலூர் ரவுண்டானா, அந்த மெயின் ரவுண்டானா இருக்கு பாருங்க, ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பல பேர் புதுசாக வரவன் எங்கே போகிறோம்னு தெரியாமல் அதுலேயே 4 ரவுண்ட் அடிப்பான். அது பீக் ஹவர்ஸில் ஒரு தடவை நான் புதுசாக வந்தேன், இந்த ஜிஆர்டி ஓட இருக்கு பாருங்க, அப்படியே லெஃப்ட் சைடு அதை கவனிக்கல, 5 ரவுண்ட் அங்கேயே அடிச்சிருக்கேன். ஒருத்தன் அந்த பக்கங்கிறான், ஒருத்தன் இந்த பக்கங்கிறான், ஒருத்தன் பின்னாங்கிறான், ஒன்றுமே புரியுது. ஏன்னா அந்தளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ரவுண்டானா. சென்னை கோயம்பேடுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரவுண்டான நம்ம ரவுண்டானா. இன்னொன்று, எந்த சிக்னல் எப்படி இருக்குன்னே தெரியாது அந்த ரவுண்டானா கிட்ட, ஒரே குழப்பமாக இருக்கும். டிராஃபிக் போலீஸ்க்கு வசதியாக போச்சு.
எப்படி போனாலும் நம்மளை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் கடந்து கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதுக்காக நான் வந்து நிர்வாகத்திடமும் நான் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு எந்த வித சங்கடமும் இல்லை. ஏன்னா உரிய நேரத்துக்கு போகணுங்கிறதா என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இப்படி ஒரு அரங்கு நிறைந்த காட்சியாக இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை வந்து இது வந்து சொன்னாங்க, சினிமா தியேட்டர் வந்து இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னாங்க. நல்லது. பொழுதுபோக்குகிற இடம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியால் சமுதாயத்தை பழுது பார்க்கிற இடமாக மாறி இருக்கிறது என்று நினைப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு பள்ளியினுடைய விழா நடக்கிறதுலாம், அதுவும் 37வது ஆண்டு விழாங்க. 26 வயசா சார்? 26 வயசு இருக்கிறப்ப சார் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாரான். சில பேர் 35 வயசுல தான் வேலையே தேடுறான். என்னடா தம்பி பண்ற? வேலை தேடிட்டு இருக்கேன். எப்படா? குழந்தைங்க ரெண்டு குழந்தை பிறந்துமா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதான் ஒரு பெரிய குறிக்கோளோட இருந்தோம்னா வாழ்க்கையில் எது வேணா சாத்தியம்னு. நான் வரப்பெல்லாம் ஒரு பையன், அவ்வளோ கூட்டத்தில் நடுவில் வரேன், ஒரு பையன் கை கொடுத்து, நீங்கள் தானே ஈரோடு மகேஷுங்கிறான். தெரியாதா அவனுக்கு? ஆமாண்டா தம்பியில. சரி இன்னைக்காவது நல்லா பேசுங்கிறாங்க. அவன் நீ ஏண்டி அப்படி பார்க்குற? அவன் முன்னாடி உட்காந்து வாட்ச் பண்ணுறான், நல்லா பேசுவானா மாட்டானா. அப்புறம் போய் பாட்டிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். போல இனிமேல் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு வந்து உன்னை பாட்டினே கும்பிட மாட்டேன் அப்படின்னு. நிறைய குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. குழந்தைகளை பற்றி சொல்லுவாங்க, கைகால் முளைத்த கவிதைகள் யாருன்னு கேட்டால் குழந்தைகள் அப்படிம்பாங்க. குழந்தைகள் யாருங்க? கைகால் முளைத்த கவிதைகள். என்ன அழகான வார்த்தை பாருங்க. நம்ம அப்படியா பார்க்குறோம் குழந்தைங்களை? இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்களே, ஸ்கூல் லீவுன்னு ஸ்கூலில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா போதும், வீட்டில் அம்மா அப்பா ரியாக்ஷன் லீவா? குழந்தைங்களுக்கு லீவ், பேரண்ட்ஸுக்கு லீவா? எவ்வளோ நாள்ரா? 2 days. எதுக்கு தெரியலம்மா? தெரியலையா? தெரியாததுக்கு 2 நாள் லீவ் விடுறாங்களா? இந்த ஆனுவல் எக்ஸாம் வந்ததுன்னா இவன் நல்லா எழுதுவானா மாட்டானா அப்படிங்கிறத பயத்தை விட அடுத்த 1.5 மாதம் வீட்டில் உட்காந்து நம்மளை கொலையா கொல்ல போறாங்க ஐயா. அதுதான் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற பயமே. கரெக்டா? அவ்வளோ பயம் இருக்கும். பசங்களை சமாளிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்காங்க, அவ்வளோ கேள்வி கேட்கிறான். கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது. உங்களுடைய பொறுமை வாணிராணியை பார்ப்பதிலும், சரவணன் மீனாட்சியை பார்ப்பதிலும், உங்கள் வம்சத்தை பற்றி கவலைப்படாமல் வம்சத்தை பார்ப்பதிலும் இதுலதான் இருக்கு. ஒரு அண்ணன் அப்படி கை காமிக்கிறார். அந்த மனுஷன் எவ்வளவு பாதிக்கப்பட்டு சீரழிஞ்சு சின்ன மாதிரி. ஏன்னா பல பேர் வீட்டில் ஆம்பளைகளை சீரியல் டைம்ல வந்தா புருஷனாவே மதிக்கிறது இல்லை. அன்னைக்கு தெரியாம என் ஒய்ஃப் டிவி பார்த்துட்டு இருக்கா, தெரியாம நான் நடுவில் போயிட்டேன். டிவிக்கு நடுவில் அங்க ஒரு சீன் கட்டாய் போச்சான். எங்க தெருவில் ஓசியில் டிவி, அந்த கிழவிங்க ஓசியில் டிவி பார்க்க வரும். அது குடும்பத்தை 2 பண்ணிடும். சீரியலில் குடும்பம் 2 ஆகும், நம்ம குடும்பம் 4, 5 ஆகி போயிடும். அப்படி கிராஸ் பண்ணி போறேன். ஒரு கிழவி கேட்கறா, எந்த நாய்க்கு குறுக்க நடுக்க போறது? அது எம்மன்னாட்டி நம்ம வீட்டு நாய் தாங்கம்மா. சீரியல் பண்ற வேலை இருக்கு. அதனால சீரியல் பார்க்கறது உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், அதை விட கோடிக்கணக்கான ஆசை உங்கள் குழந்தைகள் மீது இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வந்து எக்ஸாம் டைம்ல குழந்தைங்களை வந்து ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு படி, வெளியில வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல டீ காப்பி வச்சுட்டு இந்த சைடை உட்காந்து ஹாலில் டிவியை பார்த்தீங்கன்னா அவன் சந்து வழியா நீங்க என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். இல்லை படிக்க மாட்டான். சரியா? அதனால பெற்றோர்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன், உங்கள் குழந்தைகளுக்காக சில தியாகங்களை நீங்கள் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ரொம்ப அழகா சேர்மன் சார் சொன்னார், இந்திரநாத் சார். செல்போன் வாங்கி கொடுத்துறீங்க அப்படின்னு. உண்மையிலே செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்க குழந்தைங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும் செல்போனே வாங்கி தராங்க. அப்படி வாங்கி தந்தாலும் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ஒன்று இருக்கும். சார்ஜ் எத்தனை 6 நாள் இறங்காது. தனியாக ஆன் பண்ணி வச்சுட்டு போனா கூட 6 நாள் இருக்கும் அப்படியே. சரியா? அந்த மாதிரி ஒரு சாதாரண போன் வாங்கிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ டெக்னாலஜி நல்லதோ அவ்வளவு டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்துகிற பழக்கம் சூழல்னால உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அதை நான் வலிமையாக நம்புறேன். சில பேர் செல்போன் பேசிய காக்காவளி பந்துலாம் செத்துருக்கான். பைக்கில் போகிறப்ப சில பேர் பார்த்தீங்களா இப்படியே போவான். ஏன்னா அவர் எடுத்து நின்று பேசி கூட போக நேரம் இல்லை.
ஏன்னா ஏன்னா நிமிஷத்துக்கு 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்றாப்ல. அந்த வேலூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டோட நரேந்திர மோடி வெயிட்டிங், இவர்கிட்ட பேசிதான் என்ன முடிவு எடுப்பாப்ல. அதனால இப்படியே தான் போவாங்க. மற்ற வந்துடுறேன், இதை வந்துடுறேன், இதை வந்துடுறேன் லாரி கடியில் போயிருவான். பார்த்துறீங்களா? அவனை இழுத்து கொண்டு வெளியில போட்டு ஏன்டா லாரி கடியில் போனேன்னு கேட்டா இன்கமிங் ஃப்ரீம்பா. இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அந்த டெக்னாலஜி வந்து இன்னொன்று வந்து நீங்க வந்து முழுக்க உங்களுடைய கவனம் குழந்தைகளுக்கு தான் இருக்கணும். இது என்ன பிரச்சனை இந்த குழந்தைலாம் நிற்குது பாருங்க. ஒரு அக்காவை பார்க்குறேன், குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கிட்டு அது தின்னுக்கிட்டு 1.5 மணி நேரம். இன்னொரு அக்கா கடலை, இது சினிமா தேட்டரா இருந்துச்சு, சினிமா தேட்டர் கிடையாது. ஒரு அக்கா கடலை நிற்குது. மொத்தத்தில் ஃபங்க்ஷன் பார்த்த அந்த மாதிரி இல்லை, நீங்க ஏதாவது டூருக்கு வந்த மாதிரி இருக்கு. இனிமேல் ஒரு பிஸ்கட் இனிமேல் உள்ள போச்சு உங்க யாருக்கு நைட்டு சரிக்கு அதை சொல்லிட்டேன். ஆளப்ப குழந்தைங்களுக்கு எல்லா அம்மாவுக்கும் இந்த ஒரு கெட்ட பழக்கம். எங்கேயாவது கல்யாணத்துக்கு போங்க சார், குழந்தைக்கு பசிக்கும், இந்த பொம்பளைக்கு பசிக்கும். குழந்தை அம்மா பசிக்கல விளையாடுறாங்க, பசிச்சு நிற்பாட வர சாப்பிட போலாம் அப்படி கூப்பிட்டு போயிரு. இதே பழக்கம் எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது. இன்னொன்று எல்லா குழந்தைங்களும் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்களா சார்? இன்னும் முன்னையில இன்னொரு அட்வைஸ் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்க டான்ஸ் ஆடி முடிச்சப்புறம் இல்லை உங்கள் குழந்தைங்க ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே கிளப்பிட்டு போயிடக்கூடாது. சரியா? முழு நிகழ்ச்சி உட்கார்ந்து பார்த்து சிரித்து கை தட்டி எல்லாருடைய திறமைகளையும் அங்கீகரிக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இது உங்ககிட்ட இருந்து தான் உங்கள் குழந்தை கற்றுக்கும். உங்ககிட்ட இருந்து தான். நான் எல்லா ஸ்கூல் ஆனுவல் டேவும் பார்ப்பேன், அவங்க குழந்தை ஆடணும்னா வாடான்னு கூப்பிட்டு போயிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே போய் தான் நம்ம புரட்சியே பண்ண போகுது வீட்டில். எதுக்கு இந்த வேலை? எல்லாருடைய குழந்தை என்ன ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம், இந்த மாதிரி வாடான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் குழந்தை சரியாக டான்ஸ் ஆடலைன்னா கூப்பிட்டு போய் வீட்டில் திட்டாதுங்க. எல்லாம் அண்ணாங்க இது சேர்ந்து போகிறோம் அப்பா மாதிரி. இந்த பொம்பளைங்களுக்கு புருஷனை திட்டலாம் தூக்கமே வராது, அப்பப்போ தாக்கிட்டே இருக்கும். பையனாக இருந்தால் புருஷனை திட்டுறது, பொம்பளை குழந்தையா இருந்தால் மாமியாரை திட்டுறது. அப்படியே உங்கள் அம்மா உரிச்சு வச்சிருக்கா, வீரை வாங்குறான் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு அக்கா அப்படி சிரிக்கிறாங்க. மாமியார் அந்த அக்கா சுத்தமாக பிடிக்காது போல. நான் மாமியாரை பார்த்து திட்டணும், அது என்ன பின்னாடி தலை போய் முன்னால வருது. அப்படி திட்டவே திட்டாதீங்க உங்க குழந்தைங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஒரு 10 குழந்தைகள் ஸ்டேஜில் நடனம் பண்றாங்க, அதில் 9 குழந்தைங்க நல்லா டான்ஸ் ஆடுது, ஒரே ஒரு குழந்தை மட்டும் நல்லா டான்ஸ் ஆடலை. நல்லா ஆடுற 9 குழந்தைங்க மேல கவனம் போகுமா? நல்லா ஆடாத அந்த ஒரே ஒரு குழந்தை மேல கவனம் போகுமா? நல்லா ஆடாத ஒரு குழந்தை மேல தான் கவனம் போகும். அப்ப உங்களுடைய குழந்தைக்கு அதை விட்டுட்டு நான் சொன்னா ஒரு குழந்தை இப்படி பண்ணுது, அங்கிள் சப்போர்ட் பண்றாங்க, அப்ப திட்டிருக்கீங்க போல இருக்கு அந்த பிள்ளைங்க போன ஆனுவல் டே. ஏன்னா போய் திட்டம் ஒழுங்கு ஆட மாட்டேன் ஒழுங்கு, அது திருப்பி கேட்குது, எங்க நீ 2 ஸ்டெப்பு போடு, என்னத்தை பண்ணுவீங்க நீங்கன்னா? அதனால குழந்தைங்களை அனாவசியமா குறை சொல்லாதீர்கள். குழந்தைகளுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுங்க. சீரியல் முன்னாடி உட்காந்து அழுகாதீங்க. ஏன்னா சீரியல்ல நடிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு அழுகுறாங்க. நீங்க டிவியை டியூல வாங்கி வச்சுட்டு அழுகிறீங்க. அது வேற பொழுதுபோக்கு தான். எப்பயாவது பொழுது போகலைன்னா அங்க போக்கிக்கலாம். இருக்கிற பொழுதெல்லாம் அங்கேயே போக்குனா சோறை யார் ஆக்குவா? மாமியார். இது யாரு? நீங்களாக்கா? நான் தான் பார்த்தேன், ஒன்றுதான் தேடிட்டு இருக்கேன்க்கா. பக்கத்தில் புருஷனை உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறேக்கா? நீ புருஷன் இல்லையா அவரு? நான் பாட்டு மாட்டி சொல்லிட போகிறேன். நான் பாட்டு பக்கத்தில். இது ஒரு கெட்ட பழக்கம் நம்ம ஆளுங்களுக்கு. யாராவது கூட வந்தா, என் கூட எந்த பொண்ணு வந்தாலும் கேட்டுறது ஒய்ஃபா. அன்றைக்கி ஒருத்தன் கேட்டான், நான் நடந்து போயிட்டுருக்கேன், நானே என் ஒய்ஃப் குழந்தை போயிட்டுருக்கோம். ஒருத்தன் போகிற போகல கேட்குறான், இதுவும் அவன் ஒய்ஃபுங்கிறான். இன்னும் டெய்லி 10-15 பேரோட என்னை வெளியில் பார்த்த மாதிரி அது முடிச்சு போச்சு வீடு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு கலன்னு சந்திரமுகி மாதிரி செய்யப்பட்டாங்க. நம்ம ஆளுங்க சொல்கிறது தெளிவாகவே எதையும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சில தியாகங்களை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில் முன்னேறுவான் அப்படின்னா, நல்லா படிக்கிறவன், நல்லா மார்க் வாங்குறவன், கரெக்டான டைம் ஸ்கூலுக்கு வரவன். இந்த பசங்களெல்லாம் விட ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கிற மாணவன் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறும்.
டீச்சர் நம்மளை நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணுறீங்கன்னா டீச்சர் பயங்கரமாக திட்டுவாங்க. கோபமாக வரும் நமக்கு. வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம், மச்சான் செம்ம டென்ஷனாக இருக்காங்க, என் நேரம் என்னையே கார்னர் பண்ணுறாப்புல, ரொம்ப டீச்சர் அந்த மிஸ்ஸு சரியில்லைடா, அந்த அம்மா பாடம் சரியாக நடத்த தெரியும் நம்மளை திட்டுகிறாங்க அப்படின்னு மிஸ்ஸையே குறை சொல்கிறது. எல்லாமே அவங்கள திட்டுவாங்க, அவங்கள அடிப்பாங்க சில சமயம். ஆனால் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து நீங்கள் செஞ்ச குறும்ப சக ஆசிரியர்களிடம் பேசி சிரிப்பார்கள். இதுதான் ஆசிரியர்களுடைய பக்குவம். இதை தயவு செஞ்சு நீங்கள் உணர்ந்துக்கணும். நான் எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்கிற ஒரு விஷயம், அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக பதவி ஏற்ற உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விடுவாருன்னு கேட்டப்ப தன்னுடைய தாய் தந்தையருக்கோ கல்லூரி படிப்பில் வந்து தன்னுடைய வளையலை கழற்றி கொடுத்த தன்னுடைய சகோதரிக்கோ அவர் நன்றி சொல்லலை. யார் தெரியுமா நன்றி சொன்னார்? ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு தடைப்பட்ட பொழுது அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தி என் கனவுகளுக்கு சிறகை தந்த அப்பாதுரை சாலமன் என்கிற கிறிஸ்துவ ஆசிரியரும் சிவசுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்து ஆசிரியரும் இணைந்து தூக்கிவிட்ட இஸ்லாமிய குழந்தை தான் இந்த அப்துல் கலாமாக ஜனாதிபதியாக உங்கள் முன் நிற்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆசிரியருக்கு நன்றி சொல்லுவார். அதனாலதான் அந்த மனுஷனுக்கு உலகமே நன்றி சொல்லுது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைப்பாரா? காரணம், ஆசிரியர்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்றது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரே தப்பு, ஆசிரியர்கள் மேல கோபம் தான் படுவோம். நாளைக்கு வளர்ந்து நம்ம பெரிய ஆகணும், நம்ம ஆசிரியர்கள் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸ்கூல்லேருந்து பையன் வந்தோடனே அழுதுகிட்டே வரான். ஏன்னா அழுதுகிட்டு வரேன்னு கேட்குறீங்க? இல்லைம்மா டீச்சர் அடிச்சுட்டாங்க அப்படின்னோடனே பரம்பரையை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்துடக்கூடாது. அப்படி ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நான் சொல்லுகிறேன், உங்கள் குழந்தை ஒழுக்கம் என்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஒரு அட்வான்டேஜே போயிடும். ஓ, நம்ம எது சொன்னாலும் அம்மா அப்பா வந்து டீச்சரை வந்து கேள்வி கேட்பாங்க, நம்ம எல்லாத்தையும் இப்படி அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்குவோம். ஒரு நியாயமான விஷயத்துக்கு சொல்லவே மாட்டோம். அதாவது உங்களால் பார்த்துக்க முடியலன்னு தான் நீங்கள் அமுச்சு விட்றீங்க. படிக்க வைக்கணும் யாரும் அமுச்சு விட்றது கிடையாது. ப்ரீகேஜிலேருந்து இருக்கா சார் நம்ம ஸ்கூலில்? இருக்கு. நான் படிக்கிறப்பெல்லாம் பால்வாடின்னு ஒன்று இருக்கு. வீட்டில் தூங்குறத அங்கே போய் தூங்கணும். தூங்கலைனா தான் மிஸ் அடிப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மிஸ் தூங்கு பெல் அடிக்கும், எழுப்பி போடா தெக்கு மிஸ் பேரும், அவ்வளோதான். இதுதான். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றாகும். இப்போலாம் ப்ரீகேஜி யாருக்காக கண்டுபிடிச்சது? ஸ்கூலுக்காகவா? பேரண்ட்ஸ்க்காக. எத்தனை வயசில் ஸ்கூலில் சேர்க்கலாம்? பிறந்து குழந்தை தொட்டில் இருக்கு. அந்த அம்மா கேட்குது, எப்போ ஸ்கூலில் சேர்க்கலாங்க? 2.5 வயசுல 2.5 வயசு வரைக்குமா? அப்போ பெற்றுட்டு அங்கேயே போட்டு வந்துருங்கிற. நிறைய பேர் வீட்டுக்கிட்ட கிண்டர் கார்டன் இருக்கான்னு பார்க்குறது. அது ப்ரீகேஜிக்கு முன்னாடி. எதுக்கு கிண்டர் கார்டன் அனுப்புறீங்கன்னு கேட்டால், குழந்தை ஸ்கூலுக்கு போனால் பழகிப்பான். நீங்கள் சமைக்க பழகிட்டா கல்யாணம் பண்ணீங்க எல்லாரும்? கல்யாணம் பண்ணிட்டு சமைச்சு பழகி எத்தனை பேர் கொண்டிருக்கீங்க? குழந்தை உங்களால் பார்த்துக்க முடியலன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. அப்போ ஆசிரியர்களிடம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஒன்று உறுதியாக மனசில் வச்சுங்க. எந்த ஒரு உள்நோக்கத்துடனும் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனையோ ஒரு மாணவியையோ அடிப்பது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்க கண்டிக்கிறாங்க. அந்த தெளிவு பெற்றோர்கள் இருக்கணும். ஒரு கல் சிற்பமாகணும் அப்படின்னா உளி செதுக்குகிற வழியை அது தாங்கித்தான் ஆக வேண்டும். ஒரு கல் சிற்பமாவதற்கு உளி செதுக்குகிற வழியை அது தாங்கித்தான் ஆக வேண்டும். உங்கள் மாணவன் உங்களுடைய பையன் நல்ல மாணவனா நல்ல மனிதனா மாறணும்னா ஆசிரியர்களுடைய கண்டிப்பு என்பது அவனுக்கு நிச்சயம் தேவை. சார் அழகா சொல்றாரு சேர்மன் சார், ஒரே ஒரு குழந்தை திட்ட முடியாது, செல்லம் கொடுத்துட்றீங்க. பாட்டி ஆரம்பிச்சிடும், வீட்டில் வயசான கிளவி ஆரம்பிச்சிடும், அவனை அடிக்காதடி, ஒரே பேரன் ஒரே பேத்தி, நாளைக்கு அது போயிடும். இவனோட நாங்கள் வாழ வேண்டாமா கடைசி வரைக்கும்? நல்ல ஒழுக்கத்தோட நல்ல குழந்தைகள் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு ஆசிரியர்களிடம் முழுமையாக அவர்களை ஒப்படைத்து விடுங்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை தொற்றிருக்கிறார்கள். நான் எல்லா ஸ்டேஜிலையுமே என்னுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுவேன். காரணம், அவர்கள் இல்லாமல் நான் கிடையாது. அவர்கள் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை. ஒரு 100-150 தடவை சொல்லியிருப்பேன் விஜய் டிவியில். எங்கள் ஆசிரியர்கள் பேர் டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா, டாக்டர் தாமோதரன் சார், டாக்டர் மன்சூர் சார்.
எல்லாரும் அவங்க உடனே யாரோ சொல்லி அவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா மறுபடியும் எங்கள் பேரை சொன்னியாமே அப்படின்னு. உங்கள் பெயரை சொல்லுகிற வரைக்கும் தான் என் பெயரை இந்த உலகம் சொல்லும். உங்கள் பெயரை எப்பொழுது நான் மறக்கிறேனோ அப்பொழுதே இந்த உலகம் என்னை மறக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பொண்ணு இந்த பிள்ளை பார்க்குது, நல்லா காமெடியாக பேசுவாங்கன்னு சொன்னார். அப்பன்னு பார்த்தா இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாரு. ஏன்னா நல்ல கூட்டம், சில நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு தான். இப்போ நான் வந்துடுறேன் விஷயம். நிறைய எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கை கொடுங்கம்மா. ஏப்பா சூப்பரா. எப்பயுமே நாம் படித்த கேள்வி விட படிக்காத கேள்விக்கு நிறைய எழுதுவோம், கரெக்டா? ஏன்னா படித்த கேள்விக்கு தான் ஆன்சர்னு தெரியும், படிக்காத கேள்விக்கு நம்ம எழுதுறது தான் ஆன்சர். நல்லா வாத்தியாரை வேலை பார்த்தேன். எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு எம்ஃபில் தமிழ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே திருச்சியில் காஜாமலைன்னு ஒரு ஏரியா, இந்த பள்ளியினுடைய பெயர் வேண்டாம், அதில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய ஸ்டாண்டப் காமெடியே. என்னம்மா படிச்சிருக்கவே மாட்டான், அவன் எழுதுகிற மாதிரி ஒருத்தர் கூட பதில் எழுத முடியாது. இப்போ தமிழில் செல்வத்துள் என தொடங்கும் குரட்பாவை எழுதுன்னு கேட்டுருவோம், இல்லைனா தலை என முடியும் குரட்பாவை எழுதுன்னு கேட்டுருவோம். ஆரம்பிக்கிறது தெரியும், முடிஞ்சிறது தெரியும், குழு கிடச்சிருக்கு. மொத்தமே 7 சீர் தான். மேலே 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை. அதில் ஒரு வார்த்தை நம்ம கொடுத்துட்றோம், மீதி 6 வார்த்தை அவனா எழுதிடுறோம். ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவராக இருக்கும். தக என முடியும் குரட்பா, கற்க கசட நிற்க அகற்ற. வெரி குட். தக என முடியும் குரட்பாவை எழுதுன்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். தக 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 பேப்பரே தக தக தகன்னு படிச்சு பார்த்துட்டு என்னடான்னு கேட்குறேன். முடிஞ்சிச்சா இல்லையாங்கிறான். முடிஞ்சுதுடா, மேலே அதை விடுங்க, முடிஞ்சிச்சுல. சிமெண்ட் தயாரிக்க எந்தெந்த மூலப்பொருட்கள் பயன்படுகிறது? ஒருத்தன் பதில். எந்தெந்த மூலப்பொருட்களை கொண்டு சிமெண்ட் தயாரிக்க முடியுமோ அதெல்லாம் பயன்படுது. படிச்சு பார்த்துக்கிட்டா ரைட்டு மாதிரி இல்லை தப்பு மாதிரி இல்லைங்கிற 2 மார்க் தானே சார் போட்டு விடுங்க. பாரதியார் சிறுகுறிப்பு வரைங்க அப்படின்னா ஒருத்தன் பதில் எழுதிட்டான், பாரதி யார்? அவ்வளோதான், சிறுகுறிப்பா. 2ஆம் உலகப் போரை பற்றி 2 வரி எழுதுன்னு அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான். எங்கள் குடும்பத்திற்கு சண்டை என்றாலே பிடிக்காது, அதனால் உலக சண்டை எனக்கு அவசியம் இல்லை. கண்ணா பின்னா வாஜ்பாய் குறிப்புரைக, இது ஒரு நல்ல பாய், 5 அடி நீளமும் 6 அடி அகலமும் உடைய பாய். இதை மடக்கலாம், சுண்டலாம், தண்ணியில் போட்டு கூட அலசலாம், ஒன்றுமே ஆகாத தரமான பாய் வாஜ்பாய். சரி, கஸ்தூரிபாய் பற்றி குறிப்புரைக. கஸ்தூரிபாய் இது வாஜ்பாய் கம்பெனி தலையிடப்படும் மற்றும் ஒரு பாய், ஏழைகள் கூட வாங்கி பயன்படுத்தலாம், விலை குறைவு. ஒருத்தர் எழுதிருந்தான், கேள்வியே தவறுன்னா. ஏண்டான்னு கேட்டேன். கஸ்தூரி பாய் இல்லை, கேர்ள். எவ்வளவு கிரியேட்டிவிட்டி வருது அவனுக்கு. ஒன்றும் இல்லை, குழந்தைங்க மனசு வந்து ரேடியோ மாதிரி. ஒரு ரேடியோவை டியூன் பண்ணீங்கன்னா சரியான அலைவரிசையில் வச்சீங்கன்னா நல்ல பாடல்கள் உங்களுக்கு கேட்கும், கரெக்டா? அது ரேடியோவோட ஆயுசுக்கு நல்லது, கேட்குற காதுக்கு நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களும் அதே மாதிரி சரியாக அவனை டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவனுக்கும் நல்லது, பெற்றோர்களாகிய உங்களுக்கும் நல்லது, சமுதாயத்திற்கும் நல்லது. அந்த டியூன் செய்கிற பணியை செய்கிற ஒரே தெய்வங்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நாம் பரிசாக கொடுக்கிறோம். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்ன, என் பையனை சேர்த்து விட்டேன், அவனை இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், அவன் இம்ப்ரூவே ஆகலை. அவன் கூட தான் இந்த பையன் படிக்கிறான், அவன் மட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டான். அந்த டீச்சர் படக்குன்னு சொல்லி போடுறாங்க, அவங்க அம்மா அப்பா வேற, நீங்கள் வேற பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. தயவு செய்து உங்கள் குழந்தைகளை குறை சொல்லாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு தெரியாமல் ஆசிரியர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கான், என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் இவ்வளோ நாள் ஆசிரியர் துறையில் இருந்ததில் எனக்கு கிடைச்ச அனுபவம், அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேலூருக்கு வந்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக ரெகுலராக வேறு வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கேன். வேலூர் மாறுதோ இல்லையோ, வேலூர் மக்களுடைய அன்பு என்றைக்குமே மாறாத அன்பு என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா எப்பயுமே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மெஜாரிட்டி நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா நான் பில் பே பண்ணவே மாட்டேன். பக்கத்தில் சார் நான் பே பண்ணுறேன் சார் அப்படின்பா, நல்லா அதுக்கு தான் நான் சாப்பிட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா ஒரு நெய் ரோஸ்ட்டாக சாப்பிடுவேன், பண்ணுங்க சார் அப்படின்னு. அவ்வளோ அன்பான மக்கள் வந்து வேலூர் மக்கள்.
வேலூர்னா எல்லாருமே இல்லை, வேலூர் அப்படின்னா வேலூர் வெளியில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா, ஜெயிலு ஜெயிலு ஜெயிலுங்கிறாங்க. ஆனால் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஊர் வேலூர் என்பது வேலூரில் இருப்பவர்களுக்கும் வரலாற்றை நேசிப்பவர்களுக்கும் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய அட்வைஸ் இதுதான், பெற்றோர்களுக்கு சில தியாகங்களை குழந்தைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் குழந்தை வந்து ஏதாவது டீச்சர்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே குடும்பத்தோடு வந்து ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு முதியோர் இல்லம் கன்ஃபார்ம். மூணாவது விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்க தெரிந்த மாணவர்கள் தான், மகன்கள் தான், மகள்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுங்க. தைரியமாக படிங்க, தைரியமாக பரீட்சை எழுதுங்க. பரீட்சையில் ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் நீங்கள் ஒன்றும் பெருசாக பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு நீங்கள் ஒன்றும் தோற்றல, சாதாரணமாக எக்ஸாமில் தான் தோற்று போகிறீங்க. அது பிரச்சனையே கிடையாது. யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை எட்டி பிடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாரதியாருக்கு கவிதை போட்டியில் 3வது பரிசு கொடுத்தாங்க. இன்னைக்கு முதல் பரிசு 2வது பரிசு வாங்கிய கவிஞர்கள் வரலாற்றில் இல்லை. 3வது பரிசு வாங்கிய பாரதி தான் வரலாற்றில் இருக்கிறார். அதனால் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க தடுக்கி விழுவதெல்லாம் எழுந்து நிற்பதற்காக மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டு எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து நில்லுங்கள், கவலையே படாதீங்க. இது ஏன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுன்னா எனக்கு பேப்பர் எடுத்து படிக்கவே பயமா இருக்கும். ஏதாவது ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போறானோ, ஏதாவது ஒரு பையன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட போறானோ அப்படின்னு ஒரு பயமாவே இருக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. ஒருவேளை தேர்வில் ஏதாவது நீங்கள் நினச்சதுக்கு மார்க் கம்மியாயிடுச்சு, இல்லை சில பாடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்னா இது அடுத்த முறை மறுபடியும் நல்லா எழுதுவதற்கான ஒரு வாய்ப்புன்னு நினச்சிங்க. பெற்றோர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், உங்கள் மகன் வந்து என்ன தப்பு செய்யறான்னு புரிய வைங்க, அவருடைய மனசை காயப்படுத்துறாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஒரு நல்ல கல்வி குழுமம், ஒரு அருமையான மனிதர். ஏன்னா ஒரு மனிதர் வந்து 26 வயசில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். சின்ன வயசில் எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு என்ன இருக்கும், மற்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு தாட் வந்ததுன்னு தெரியல. அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய அங்கீகாரம். ஃபோனில் அவர் என்கிட்ட பேசுனதே அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினார். ஆனால் ஒரே ஒரு பொய் மட்டும்தான் என்கிட்ட சொன்னீங்க, இது ஒரு சின்ன ஸ்கூலு, நீங்கள் இது இவ்வளோ அழகான பெரிய பள்ளி என்பதை நீங்கள் என்னிடம் சொல்லவே இல்லை. அது உங்களுடைய தன்னடக்கம். அவர் அழகான பெரிய பள்ளி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா பேரண்ட்ஸ் உட்காந்து அவ்வளோ நல்லா கேட்குறீங்க. அருமை, ஹேட்ஸ் ஆஃப் அவங்க எல்லாருக்குமே. நிறைய பேரண்ட்ஸ்க்கு பொறுமை இருக்காது. போகலான்னே இருக்கு. வேண்டாம், ஒரு நாள் வருஷத்தில் உங்கள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுல எந்த தப்பு நடந்துட போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எந்த தப்பு இல்லை. அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற காசுனால உங்கள் குடும்பமே நடுத்தருக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போய் தான் சமைச்சு சாப்பிடணும்னு அடம் பிடிக்காதீங்க, சரியா? இதெல்லாம் என்னோட அட்வைஸ். நல்லா இருந்து இறுதி வரை நிகழ்ச்சியை ரசிக்க ஒரு நல்ல வாய்ப்பை தந்த இந்த கல்வி குழுமத்திற்கும் மரியாதைக்குரிய சேர்மன் அவர்களுக்கும் இனிய நண்பர் டாக்டர் சுனில் அவர்களுக்கும் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் சகோதரர் சதீஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சந்திக்கிறேன். நிறைய சிரிக்க வைக்கிறேன், நிறைய சிந்திக்க வைக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.